அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மூட்டு வலி பிரச்சனை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு என்னன்னா, உலகத்தில பார்த்தீங்கன்னா, நெறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா, கீழ உட்கார முடியல, ஏந்திரிக்க முடியல, படி ஏற முடியல, நடக்க முடியல. இந்த மூட்டு வலி பிரச்சனை இன்னைக்கு நெறைய பேத்துக்கு இருக்கு. இன்னைக்கு 80% பேருக்கு பார்த்தீங்கன்னா, 50 வயசுக்கு மேல மூட்டு வலி தான் இருக்கு. அந்த மூட்டு வலிக்கு உண்டான பயிற்சி, சின்ன சின்னதா எக்ஸர்சைஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது எப்படின்னு இப்ப பார்க்க போறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த கால் 2 கால் இருக்கு பாருங்க. 2 கால அப்படியே லைட்டா கீழ உட்காந்து ஒரு 3 சுத்து இடமா, அடுத்தது இப்படி வலமா. இது ஒரு 3 சுத்து ஃபர்ஸ்ட்டு. அடுத்தது கால் லெஃப்ட்டு, ரைட்டு, லெஃப்ட்டு, ரைட்டு. இது 3 தட்டு. அடுத்தது இந்த சைடு 3 சுத்து. அடுத்தது ரொட்டேட்டரு. இந்த சைடு ஒரு 3 சுத்து. அப்புறம் இந்த சைடு ஒரு 3 சுத்து. அடுத்தது இந்த சைடு ஒரு 3 சுத்து. அடுத்தது இந்த சுத்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த காலை என்ன பண்ணணும், அப்படியே லைட்டா மடக்கணும். அப்படியே லைட்டா முடிஞ்ச அளவு இப்படி தூக்கணும். அடுத்தது இந்த கால் லைட்டா அப்படியே தூக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜு. இது நின்றுக்கிட்டே செய்யலாம். சில பேர் நின்றுக்கிட்டு செய்ய முடியல அப்படின்னா, செவுத்துல நின்றுக்கிட்டு கூட இப்படி ரொட்டேட்டர் பண்ணலாம். செவுத்துல நின்றுக்கிட்டு கூட. இப்போ இந்த மூட்டு வலிக்கு இந்த காலை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், காலை அப்படி பின்னாடி மடக்கணும். இங்கே பாருங்க, இப்படி பின்னாடி தொடணும். இங்கே பாருங்க, இப்படி மடக்கணும். இப்படி உதச்சி, இங்கே பாருங்க, இப்படி 4 தடவை இப்படி உதைக்கணும். அடுத்து இப்படி ஒரு தடவை உதைக்கணும். உதச்சி இங்கே பாருங்கள், பின் சைடு பாருங்கள். இந்த பெடக்ஸில் இந்த காலை லைட்டாக அடிக்கணும் முடிஞ்ச அளவு. இங்கே பாருங்க, அப்படி, அவ்வளோதான். இப்படி ஒரு 5 தடவை இப்படி மடித்தோம்னா கால் நல்லா இப்படி மடங்கும். இங்கே பாருங்க, இப்படி மடங்குதா. இதில் ஒரு 5 தடவை இப்படி அடிக்கணும். இதில் ஒரு 5 தடவை. இந்த எண்ணிக்கை ஃபஸ்ட்டு. இது செஞ்சோம்னா போதும். ஃபஸ்ட்டு இதை செய்யணும். அடுத்தது சில பேர் ரொம்பவும் நின்றுக்கிட்டு செய்ய முடியலன்னா, சேர் போட்டு உட்காந்து கூட செய்யலாம். சேர் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து கூட செய்யலாம். அது எப்படின்னு பாருங்கள். ரொம்ப முடியாதவங்க என்ன பண்ணலான்னா, இது மாதிரி ஒரு சேர் போட்டுக்கலாம். சேர் போட்டு கொஞ்சம் ஹைட்டாக இருக்குன்னு ஏதாவது தலைவாணி வச்சுக்கணும். தலைவாணி வச்சு அதுக்கப்புறம் அந்த தலைவாணியில் உட்காந்து அப்படியே ஒரு ரொட்டேஷன். அதாவது வயசு ரொம்ப முடியாதவங்க மாதிரி சேரில் உட்காந்து ரொட்டேஷன் பண்ணலாம். காலை அப்படியே இப்படி தூக்கி இப்படி கொண்டு போடணும். அடுத்தது இந்த கால் இது மாதிரி போட்டோம்னா கொஞ்சம் வயசானவங்க இது மாதிரி செய்யலாம். இது மாதிரி சேர் போட்டு செஞ்சோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். செவுத்தில் நின்று செய்ய முடியாது, கீழே உட்காந்து அவங்களால செய்ய முடியாது, நின்றுக்கிட்டு செய்ய முடியாது. அவங்களுக்காக அந்த சேர் போட்டு இது ஒன்று செய்யலாம். அவங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த காலை நல்லா முடிஞ்ச அளவு தூக்கணும். லைட்டாக இந்த முடிஞ்ச அளவு. அடுத்தது இந்த கால் முடிஞ்ச அளவு. அடுத்தது இந்த காலை பார்த்தீங்கன்னா அப்படியே வளைச்சி மூட்டு இப்படி இருக்கணும். இந்த அளவு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கால் இது மாதிரி டெய்லி ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் செஞ்சிங்கன்னா காலையில் எழுந்துச்சி கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி டெய்லி ஒரு 5 நிமிஷம் காலையில் செஞ்சிங்கன்னா இந்த மூட்டு வலி பிரச்சனையே வராது. அது காலையிலையும் சாயந்தரமும் செஞ்சிங்கன்னா இந்த மூட்டு பிரச்சனைலாம் வராது, சுத்தமாக வராது. மூட்டு பிரச்சனைலாம் அப்படி நல்லா வளைச்சி கொடுத்தீங்கன்னா இந்த மூட்டு வலிலாம் வரவே வராது. நம்ம ஆரம்பத்துலேருந்து இது செய்யாமல் விட்டதுனால தான் இந்த 40 வயசு 50 வயசுக்கு மேலே மூட்டு வலி வர்றது. இதை டெய்லி செஞ்சுங்க, மூட்டு வலி சுத்தமாக வரவே வராது. நன்றி, வணக்கம்.